எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, பெரியோர் வாழ்விலேல 3வது கதைய கேட்க தயாரா இருக்கீங்க. சரியா? சபாஷ்! கணக்கு போடாமல் கவி பாடியவர் கதைய தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வயசு 11 தான் இருக்கும். படிப்புல அவ ரொம்ப கெட்டிக்காரியா இருந்தா. அவளோட அப்பா, நம்ம பொண்ணு ஒரு பெரிய கணித மேதையாவோ, இல்ல ஒரு சிறந்த விஞ்ஞானியாவோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. ஆனா, அவர் நெனச்சபடி நடக்கல. அந்த பொண்ணுக்கு கணக்கு போடுறதுலயோ, விஞ்ஞான சோதனைகள் பண்றதுலயோ விருப்பமே இல்ல. அடிக்கடி அவ ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருப்பா, கனவு கண்டுகிட்டு இருப்பா. ஒரு நாள் அவ வீட்ல உட்காந்து அல்ஜீப்ரா கணக்கு ஒண்ண போட ஆரம்பிச்சா. விடை சரியா வரல. நெறைய தடவ போட்டா. பயனே இல்ல. அவ கவனம் முழுக்க கணக்குல இருந்தா தானே விடை சரியா வரும். அதான் வேற எங்கேயோ போயிடுச்சே. கொஞ்ச நேரம் ஆச்சு. திடீர்னு அவ நிமிர்ந்து உட்கார்ந்தா. மளமளன்னு ஏதோ சில வரிகள ஆங்கிலத்துல எழுதுனா. எழுதிட்டு படிச்சு பார்த்தா. படிச்சு பார்த்தாளா? இல்ல இல்ல. கணக்குக்கு விடையா இருந்தா அவ படிச்சு பார்த்தான்னு சொல்லலாம். ஆனா அவ எழுதுனது விடை இல்ல. ஒரு கவிதை. அதனால அத அவ பாடி பார்த்தான்னு தானே சொல்லணும். ஆமா, அவ பாடினா. சத்தமா பாடினா. குதிச்சுக்கிட்டே பாடினா. அவ பிற்காலத்துல உலகமே போற்றற ஒரு சிறந்த கவி அரசி ஆகறதுக்கான அறிகுறி அந்த சின்னஞ்சிறு பருவத்திலேயே வந்துடுச்சு. உலகம் போற்றும் கவி அரசின்னு சொன்னதுமே, அவங்க யாரு அப்படின்னு நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அது வேற யாரும் இல்ல. கவி அரசி சரோஜினி தேவி. தெரியுமா உங்களுக்கு சரோஜினி தேவிய பத்தி? தெரியாதா? பரவால்ல, இப்ப தெரிஞ்சுக்கலாம். சரோஜினி தேவிக்கு வயசு 13 இருக்கும். உடம்பு ரொம்ப பலவீனமா இருந்தது. எழுதவோ படிக்கவோ கூடாது, முழு நேர ஓய்வு இருக்கணும் அப்படின்னு டாக்டரோட உத்தரவு. சரோஜினியால சும்மா இருக்க முடியல. அவங்க எதையாவது படிச்சுக்கிட்டோ எழுதிக்கிட்டோ இருப்பாங்க. டாக்டர் எவ்வளவோ தடுத்து பார்த்தாரு. சரோஜினியோட ஆர்வத்த அவரால அண போடவே முடியல. சரோஜினியோட அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு. ம்ஹும். பயனே இல்ல. பள்ளிக்கூடம் போறத கூட கொஞ்ச காலம் நிறுத்தி வச்சாரு. ஆனா, அதுக்கு பலன் இல்லாம போகல. சரோஜினி வீட்ல இருந்துகிட்டே ஒரு பெரிய கவிதைய எழுதுனாங்க. எவ்ளோ பெரிய கவிதை தெரியுமா? 1300 வரிகள் கொண்ட கவிதை. 6 நாள்ல அத எழுதிட்டாங்க. அதோட ஒரு நாடகத்தையும் எழுதி முடிச்சாங்க. அப்போ அவங்க எழுதின கதை சர் வால்டர் ஸ்காட் அப்படிங்கிற ஆங்கில கவிஞர் எழுதுறது மாதிரி ரொம்ப அழகாவும் அருமையாவும் இருக்குன்னு நிறைய பேர் சரோஜினிய பாராட்டினாங்க. சரோஜினி தேவி உப்பு சத்தியாகிரகத்திலையும் சட்ட மறுப்பு இயக்கத்திலையும் ஈடுபட்டு சிறைச்சாலைக்கு போனாங்க. சிறைச்சாலையா அப்படின்னா என்னன்னு யோசிக்கிறீங்களா? சிறைச்சாலைனா தெரியும். சத்தியாகிரகம்னா என்ன? சட்ட மறுப்புனா என்ன? அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு காதுல விழுது. போய் உங்க அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டிய கேளுங்க. கதைய தொடர்ந்து கேட்கலாமா? அப்போ அவங்க எரவாடா சிறையில இருந்தாங்க. சிறையில இருக்கும்போதே பல மலர் செடிகள அவங்க பயிர் பண்ணி வளர்த்துட்டு வந்தாங்க. செடி வளர வளர சரோஜினியோட சந்தோஷமும் வளர்ந்துகிட்டே வந்தது. அவங்க தினமும் காலையில எழுந்ததும் தான் வளர்த்த செடிகள பார்த்து சந்தோஷமா இருப்பாங்க. ஒரு நாள் சரோஜினி வழக்கம் போல எழுந்து அந்த செடிகள பார்க்க போனாங்க. சில செடிகள்ல மொட்டு வந்திருந்தது. அத பார்த்ததும் சரோஜினிக்கு சொல்ல முடியாத சந்தோஷம். நான் வச்ச செடியில பூ வரப்போகுது. ஹையா! இனி தினந்தோறும் பூக்கள பார்த்து சந்தோஷப்படலாம். அதோட மணத்த நுகர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு பெருமைப்பட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அங்க சிறை அதிகாரி வந்தாரு. அம்மா, உங்களுக்கு இன்னைக்கு விடுதலை. நீங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இத கேட்டதும் சரோஜினி திடுக்கிட்டாங்க. என்ன? எனக்கு விடுதலையா? இப்ப விடுதலை வேண்டாம். இன்னும் ஒரு வாரம் நான் இங்கேயே தங்கிட்டு போறேன். என் அருமை செடிகள்லாம் பூக்க போற பூக்கள பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு ஒரு வாரமாவது வேணும் அப்படின்னு கெஞ்சி கேட்டாங்க. ஆனா பயன் இல்ல. விடுதலையானவங்கள எப்படி சிறைச்சாலையிலேயே வச்சிருக்கிறது? கண்ணுக்குட்டிய பிரியற பசுமாடு மாதிரி கலக்கத்தோட வெளியேறினாங்க சரோஜினி தேவி. அது ஒரு பெரிய மண்டபம். அங்க கவி அரசி சாயங்காலம் 6 மணிக்கு பேசப் போறாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பெரிய கூட்டம் கூடிடுச்சு. எள்ளு விழக்கூட இடம் இல்ல. அப்போன்னு பார்த்து மின்சாரத்துல ஏதோ கோளாறு ஏற்பட்டு விளக்கெல்லாம் எரியவே இல்ல. மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஏமாற்றமா போயிடுச்சு. அப்போ சரோஜினி தேவி வந்துட்டாங்க. இருட்டா இருக்கறத பத்தி அவங்க கவலையே படல. நேரா மேடை மேல ஏறுனாங்க. பேச ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சதும் பளிச்சுன்னு விளக்கெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடுச்சு. இருள் விலகிடுச்சு. உடனே சரோஜினி தேவி
லைட் லைட் அப்படின்னு ஒரு ஆங்கில பாடல அபிநயத்தோட பாட ஆரம்பிச்சாங்க. சமயத்துக்கு பொருத்தமா இருந்த அந்த பாடல கேட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சரோஜினி தேவி ஒரு தடவ சிறையிலிருந்து விடுதலை பெற்று அலகாபாத்துக்கு போனாங்க. அவங்க போய் சேர்றதுக்கு முன்னாடியே அவங்களோட பொட்டி, மத்த பொருள்லாம் அங்க போய் தயாரா காத்துட்டு இருந்தது. சரோஜினி எல்லா பொட்டியையும் பார்த்தாங்க. "இவ்ளோ பொட்டி எதுக்கு? இந்த பெட்டி ஒண்ணு இருந்தா போதுமே. மத்ததெல்லாம் திரும்ப ஊருக்கே அனுப்பிடுங்க" அப்படின்னு அங்க இருந்தவங்க கிட்ட சொன்னாங்க. உத்தரவுப்படியே மத்த பொட்டிங்கள திருப்பி அனுப்பிட்டாங்க. நிறுத்தி வைக்கப்பட்ட பெட்டியில தான் தன்னோட உடைகள்லாம் இருக்குன்னு சரோஜினி நினைச்சாங்க. ஆனா பொட்டிய திறந்ததும் அவங்க ஏமாந்து போயிட்டாங்க. அதுல சரோஜினி தேவியோட சேலையோ ரவிக்கையோ இல்ல, ஏதோ பாத்திரம் தான் இருந்தது. அத பார்த்து சரோஜினி வருத்தப்படவே இல்ல. பெட்டில இருந்த டீ செட்ட கையில எடுத்துக்கிட்டாங்க. அத உத்து பார்த்துக்கிட்டே, ஐயோ! என் டீ செட்டே! உன்னை எப்படி நான் போட்டுக்கறது? அப்படின்னு சின்ன குழந்தை மாதிரி குதிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இந்த சரோஜினி தேவி அப்படின்னு நம்ம சொன்னத, ஒருவேளை நீங்க சரோஜினி நாயுடு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த சரோஜினி நாயுடுவ மகாத்மா காந்தி எப்படி தெரியுமா கூப்பிடுவாராம்? த நைட்டிங்கேல் ஆஃப் இண்டியா அப்படின்னு கூப்பிடுவாராம். நைட்டிங்கேல் அப்படிங்கிறது இனிமையா பாடுற ஒரு பறவை. பெண்கள் வீட்டை விட்டு வெளியவே வர பயந்த அந்த காலத்துல மேடைகள்ல ஏறி விடுதலை போராட்டத்துக்காக சத்தமா முழங்கினாங்க சரோஜினி தேவி. அவங்க பேச்சுல இருந்த வேகம் பல இளைஞர்களை சுதந்திர போராட்டத்துல சேர வச்சுது. சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம இந்தியாவோட முதல் பெண் ஆளுநரா, அதாவது கவர்னரா பதவி ஏத்துக்கிட்ட பெருமையும் நம்ம சரோஜினி நாயுடுவ தான் சேரும். என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சபாஷ்! இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்கள சீக்கிரமா சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.